எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம். பவுல் என்ன ஜெபம் பண்றாரு? 2 காரியத்தை சொன்னேன். கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மை. 2 காரியங்கள் நாம் பார்த்தோம். இந்த காலை நேரத்தில் அடுத்த வார்த்தையாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கண் என்றாலே அதுல ஒளி போக வேண்டும். அதான் கண். கண்ணுக்குள்ளே ஒளி போகவில்லை என்றால் குருடு. அவர் சொல்றாரு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை, அப்ப மனதிலே உள்ளதான கண் பிரகாசமா இல்ல, மனக்குருடு. கண் சொருகி போன குருடராயிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட குருடர்கள்? கண் சொருகி போன குருடர்கள். ஒட்டுமொத்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின்படி பிரகாசமுள்ள மனக்கண். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள்? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். இந்த காலையில இந்த ஒரு செய்தி நமக்கு போதும். கர்த்தருடைய கண்களை திறக்கிறார். இந்த கண்ணாலே நான் பார்க்கிறதை காட்டிலும் என் ஆவியின் கண்ணாலே நான் பார்க்க வேண்டும். அவிசுவாசிகளாகிய மற்றவர்களுக்கு இந்த ஒளி பிரகாசமாயிராதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். தேவனுடைய வல்லமையை அறிய பிரகாசமுள்ள மனக்கண். எதற்காக? விசுவாசிக்கிற எனக்கு அவர் சத்துவமான செயல்களை செய்கிறார். சத்துவமான செயல்களை செய்கிறார். எனக்காக ஒரு வல்லமை நடத்துகிறார். அறிவு கண்ணிலே, ஆவியின் கண்ணிலே, மனக்கண்ணிலே, ஞான கண்ணிலே குருடர்களாயிராதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய அறிவு கண்ணை திறந்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க வரும்போதே கர்த்தர் உங்களுக்குள்ள சொல்ல வேணும். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் சொல்ல வேண்டும். இந்த வசனம்தான் நான் பிரசங்கம் கேட்க போகிறேன் என்று உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் பிரகாசமுள்ள மனக்கண். என்னுடைய மனக்கண் திறக்கப்பட்ட அனுபவத்திலே என்னை நடத்தும். 20ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல, துரைத்தனம், என்னை ஆளுகிற ஆளுமைகள், வேலையில என்னை ஆளுகிற ஆளுமைகள், எல்லா வல்லமை, எல்லா லார்ட்ஷிப், கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல. அப்ப இம்மையிலேயே அவர் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து, உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாம் என்று சொல்லும் பொழுது எல்லா துரைத்தனம், அதிகாரம் இம்மையில் மாத்திரமல்ல,
இது எல்லாவற்றுக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். என்னுடைய கடன் தொல்லை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய நஷ்டம், என்னுடைய பலவீனம் இயேசுடைய பாதத்துக்கு எல்லாம் போச்சு. அவருடைய பாதத்துக்கு மேல இருந்து ஒன்றும் வந்து என்னை என்ன செய்ய முடியாது, வேதனைப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. இயேசுனுடைய பாதத்துக்கு கீழே தான் என்னுடைய ஏமாற்றங்கள், என்னுடைய தோல்விகள், என்னை மோசம் போக்குகிறது எல்லாம் இயேசுனுடைய பாதத்துக்கு கீழே. சங்கீதம் 8:4 சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இங்க 2 விதமான வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். இது அவனுடைய என்ற இடத்திலே எபேசியர் 1 அதிகாரம் 22 வசனத்தில் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி, சங்கீதம் 8:6 சொல்லப்பட்ட அவனுடைய அல்ல, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, ஆதியாகமம் 1:26 சகலத்தையும் ஆளக்கடவர்கள். எபிரேயர் 2 அதிகாரம் அவனுக்கு என்று அல்ல. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல அவன் என்று வராது. இந்த இடத்துல அவருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆனால் அவர் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய பாதத்துக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட இயேசுவை எழுப்பினார். எழுப்பி உன்னதத்தில் உட்கார செய்தார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். 1 அதிகாரம் 26 வசனத்தை சொன்னார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று. 8 சங்கீதம் சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று. 1 அதிகாரம் 22 வசனத்தில் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று. 2 அதிகாரம் 7 வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தேவன் இயேசுவோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி செய்தார். இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவினுடைய வலது சுவாரிசத்தில். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? பிதாவினுடைய வலது சுவாரிசத்தில். 2 அதிகாரம் எபிரேயர் தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை ருசி பார்த்ததற்கு அப்புறமாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். இனி தேவதூதரிலும் சிறியவர் அல்ல, மரணத்தை ருசி பார்த்து விட்டார். அந்த ருசி பார்த்து அது ஒண்ணுதான் கீழ்ப்பட்டிருக்க காணோம். மற்றெல்லாம் கீழ்ப்பட்டாயிற்று இயேசுடைய பாதத்துக்கு கீழாக. மரணம் ஒன்று மாத்திரம்தான் கீழ்ப்படவில்லை. மரணத்தை யார் ருசி பார்த்தது? இயேசு ருசி பார்த்து விட்டார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் என் ஜீவனின் அதிபதி மாத்திரமல்ல, ஜீவாதிபதியை நீங்கள் சிலுவையிலே தூக்கி கொலை செய்தீர்கள். இங்கே எழுதுகிறார், ரட்சிப்பின் அதிபதி. அவர் ஜீவாதிபதி மாத்திரமல்ல, அவர் ரட்சிப்பின் அதிபதி. அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களிலே பூரணப்பட்டார். இன்றைக்கு நான் உபத்திரவங்களிலே பூரணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னதங்களில் உட்கார வைத்து விட்டேன். நீ பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.